ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஆர்பிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இப்போதைக்கு டிஆர்பிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கடந்த வருஷம் வெளியிட்டிருந்தாங்க. 4000 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த வேக்கன்சியை வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை ரத்து பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வேக்கன்சியை வந்து பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியருக்கான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 2708 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 57,700 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 10/11/2025. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11/11/2025 13/11/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி எக்ஸாமுக்கான தேதி 20/12/2025 அன்னைக்கு இருக்க போது. நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சி, ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களோட வேக்கன்சி, அதாவது ரிசர்வேஷன் அடிப்படையில் எவ்வளோ வேக்கன்சி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், உங்கள் சப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்றதுலாம். அதுக்கப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது இந்த சப்ஜெக்ட் எல்லாமே மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்லெட்டு செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஹெச்டி முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 59 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் குறித்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதாவது எக்ஸாம் எப்படி இருக்க போது, எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஹோம் பேஜ் போயிடுங்க. இதில் அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதுக்கு நேராக போயிட்டு அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயில் ஐடி ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகுங்க. ஸோ மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஓடிபி வந்திருக்கும். ஸோ ஓடிபி வராத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பேம் ஃபோல்டர் இருக்கும் பாருங்கள். ஸோ அதில் வந்திருக்கும், ஒன்று ஸ்பேமில் இருக்கும் அல்லது மெயின்லேயே வந்திருக்கும். ஸோ வந்திருக்க ஓடிபியை மட்டும் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெரிஃபைன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெயில் வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஸ் சென்ட் ஓடிபி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. ஓடிபி வரல அப்படின்னா ஸோ நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கான ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மொபைல் ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி கொடுத்துறாங்க பாருங்கள், உங்களுக்கான பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஓகே கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து பார்த்தா நீங்கள் கொடுத்த மெயிலுக்கும் எஸ்எம்எஸ்ஸுக்கும் அனுப்பியிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே, அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், have you applied before the examination. ஸோ இதுக்கு முன்னாடி 2019 இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் 2019 2024 இந்த எக்ஸாம் அப்ளை எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கன்செக்ஷன் இருக்குது, ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டாம், அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
2019 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அல்லது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பாருங்கள் 2024 இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்போ நீங்கள் அப்ளை பண்ணாதங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கன்செக்ஷன் இருக்குது, அதை நோட் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஞாபகம் வச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இல்லை உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரின் தமிழ்நாடு கலெக்டரேட் எஜுகேஷன் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ அதேமாரி கீழே ஒரு ஆப்ஷன், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நான் எங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை கூட சைட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சைட் பண்ணிட்டு எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி மாற்ற முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த போஸ்ட், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா அல்லது வந்து எஜுகேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அல்லது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் எந்த சப்ஜெக்ட் முடிச்சிங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்கள் சப்ஜெக்ட் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எக்கச்சக்கமான சப்ஜெக்ட், 60க்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் உங்கள் சப்ஜெக்ட் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல அப்ளிகேண்ட் ஃபுல் நேம், இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் நேம் வித் இனிஷியலோட, ஸோ உடைய 10th மார்க் ஷீட்டோ அதை படி இருக்க மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஐடென்டி கார்டை சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டோ ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்துட்டு, இப்போ ஆதார் கார்டு சைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டுக்கான நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். பேன் கார்டு சைட் பண்ணுறீங்க அப்படின்னா பேன் கார்டுக்கான நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்குமே டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஃபாதர் இனிஷியல் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கொடுத்துட்டு மதர் இனிஷியலை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் கொடுங்க, அதர்ஸ்னா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரிலிஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க. அடுத்த கட்டமாக ஜாதி சர்டிஃபிகேட்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல உங்களுக்கான கம்யூனிட்டி என்ன, எஸ்டியா எஸ்சியா எஸ்சிஏவா இல்லை எம்பிசியா டிஎன்சியா பிசியா பிசி முஸ்லீமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான சப்காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சப்காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து கொடுத்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜாதி சர்டிஃபிகேட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதேமாரி தமிழக அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க, அதாவது ஸோ எஸ்சிஎஸ்சினா தாசால் கொடுத்துருப்பாங்க, பிசி எம்பிசினா டெப்டி தாசார்ட்டும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டில் யார் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான தேதி என்ன அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பரை கொடுத்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல கம்யூனிகேஷனுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சிட்டி நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க, மென்ஷன் பண்ண பாருங்கள் கரெக்டாக. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா அது இருக்குது பாருங்கள். இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் அப்படியே உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும். ஸோ இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வேறு டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னமான கேட்டகரி, என்ன பர்சன்டேஜ், அதுக்கான டாக்குமெண்ட் என்ன, சர்டிஃபிகேட் நம்பரை நல்லா ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க.
இதில் நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கோங்க. 10th கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும். அதேமாரி 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ, அதுக்கப்புறம் யூஜி முடித்தவங்க யூஜி ஃபில் பண்ணுங்கள், பிஜி முடித்தவங்க பிஜி. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். இதை தவிர்த்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, பிஹெச்டி முடித்தவங்க பிஹெச்டி ஃபில் பண்ணலாம். இல்லை நான் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஸ்லெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. கம்பல்சரி பிஜி முடிச்சிருக்கணும் சம்மந்தப்பட்ட அந்த சப்ஜெக்டில், கூடவே நெட்டு ஸ்லெட்டு செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாங்க. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் 1 by 1 குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ண போகிறீங்க. முதல்ல 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிட்டு மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் 10th ரெகுலராக படிச்சிங்களா, ப்ரைவேட் மீன் நீங்கள் வந்து ஸ்கூலே போகாத அப்படியே எக்ஸாம் எழுதுனவங்க ப்ரைவேட்டில் வரீங்க. ஸோ ரெகுலராக ஸ்கூல் போனவங்க ரெகுலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, நெக்ஸ்ட்டு எந்த போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனா அப்படின்னு நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு நீங்கள் 10th தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்க, ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஸ்டடிட் இன் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் கூட தமிழ் வரல அப்படின்றவங்க நான் ஸ்டடிட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த இது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க மார்க் அப்படின்றத பர்சன்டேஜில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 12th ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேம் அதேமாரியே 12th மார்க் ஷீட்டை கொடுத்துக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக ப்ரைவேட்டாக சைட் பண்ணிட்டு எந்த ஸ்கூல் நேம், 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த போர்டு, ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு தமிழ் ஒரு பாடமாக படிச்சிங்க அப்படின்னா ஸ்டடிட் இன் தமிழ் கொடுத்துக்கோங்க. அதேமாரி எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கீங்க. இதெல்லாத்தையுமே நீங்கள் மேனுவலாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் ஸ்டடி, ஸோ எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியடும் படிச்சிங்க, அதாவது நீங்கள் பீரியட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது 12th எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ முடிச்சிங்க, அதை மட்டும் நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. ஸோ எப்போ எந்த இதில் ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்போ முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ கரெக்டாக என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க முடிச்சிங்க அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ முடிஞ்சது. இதில் தான் உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 1 by 1 ஃபில் பண்ண பாருங்கள். ஃபில் பண்ணி கரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜாக மார்க் கேட்டிருக்காங்க. 12th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக யூஜி டிகிரி. ஸோ யூஜி டிகிரிக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ டிகிரி சர்டிஃபிகேட்னா டிகிரி சர்டிஃபிகேட் கொடுங்க. ப்ரொஃபஷனல் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் அப்லோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர், டிகிரி சைட் பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். ப்ரொஃபஷனல் அப்படின்னா ப்ரொஃபஷனலுக்கான அந்த சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த டிகிரி, எந்த டிகிரி முடிச்சிங்க, பிஏவா, பிஎஸ்சியா, பிகாமா, பிசிஏவா, பிபிஏவா, அந்த மாதிரி நீங்கள் யூஜியில் என்ன டிகிரி முடிச்சிங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நான் பிசிஏ அப்படின்னா பிசிஏல என்ன மேஜர் சப்ஜெக்ட், மேக்ஸா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸா, இல்லை ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி என்ன சப்ஜெக்ட்டோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு எல்லாமே ஷார்ட்டாக தான் டைப் பண்ணுறேன். நான் டெமோ அப்ளிகேஷன் அப்படின்றதால ஷார்ட்டாக கொடுத்துறேன். நீங்கள் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலேஜ் நேம் கொடுத்துட்டு அப்புறம் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் யூனிவர்சிட்டி யூஜிசி கீழே வருதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயரில் நீங்கள் அந்த யூஜி டிகிரி முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் அந்த 3 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங் மொதல் இயர் வந்து எந்த மந்த் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அதான் ஃபில் பண்ண போகிறீங்க. சேம் அதேமாரி எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. காலேஜ் வந்து ரெகுலராக படிச்சிங்களா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது பார்ட் 3க்கான மார்க்கை மட்டும் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட் ஆட் அப்படின்னு பார்ட் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பிஜி டிகிரி சேம் அதே மாதிரி தான். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர், பிஜிக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த டிகிரி எம்ஏவா, எம்எஸ்சியா, அந்த மாதிரி என்ன முடிச்சிங்க அப்படின்றத கொடுத்துட்டு மேஜர் சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் அந்த பிஜி வந்து எந்த காலேஜில் படிச்சிங்க, அதேமாரி எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது பிஜி, ஸோ எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சனோ அந்த யூனிவர்சிட்டி நேம். அதுக்கப்புறம் யூஜிசி கீழே வருதா எஸ்ஆர் நோ சைட் பண்ணிக்கோங்க.
அதேமாரி நீங்கள் படித்தது வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனா அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் குவாலிஃபிகேஷனா, அதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் மேலே இருக்க பாருங்கள், இது எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ நீங்கள் இதில் வர எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா டைரக்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் வரும். அதனால் நீங்கள் டைரக்ட் கொடுத்துக்கலாம். டைரக்ட் சப்ஜெக்ட் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன். இல்லை ஈக்குவலண்ட் எதுக்காக வருதுன்னா, இப்போ வந்து பாருங்கள், ஸோ இந்த ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு என்ன கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக வரும். இதில் சொல்லியிருக்க 60 சப்ஜெக்டில் ஏதாச்சும் உங்கள் சப்ஜெக்ட் வருது அப்படின்னா டைரக்ட் குவாலிஃபிகேஷன் கொடுங்க. இல்லை அதுக்கு இணையான கோர்ஸாக தான் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் ஈக்குவலண்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஈக்குவலண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஜிஓ காப்பி என்ன சப்ஜெக்ட் நேம் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளைடு எக்கனாமிக் இதெல்லாமே ஈக்குவலண்ட் சப்ஜெக்டில் வரும். இதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் இதெல்லாமே எது ஈக்குவலண்ட் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லேட்டரல் என்ட்ரி அதெல்லாமே ஈக்குவலண்ட் கீழே வரும். எம்சிஏ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஈக்குவலண்ட், அதாவது இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு இதெல்லாமே ஈக்குவலண்ட், அதுக்கான ஜிஓ ஆர்டர் அதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ட் சப்ஜெக்ட்னா டைரக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது பிஜி பாஸ் பண்ணதுக்கான இயர். அதேமாரி பீரியட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த இயர் டு எந்த இயர் அப்படின்றத இதில் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாமே தெளிவாக இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. பிஜி ரெகுலராக படிச்சிங்களா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக கரஸ்பாண்டாக சைட் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெட் எக்ஸாமுக்கான டீல்ஸ் கேட்டிருக்காங்க. நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த மேஜர் சப்ஜெக்டில் பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு டெமோக்காக ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போ முடிச்சிங்களோ அதுக்கு எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், பிஎஸ்டிஎம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ பிஎஸ்டிஎம் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா 1 to 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அதேமாரி யூஜி தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். பிஜி தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருக்கணும். 1ஆவதுலேருந்து பிஜி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் 1 to பிஜி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ அப்படி நான் முடிக்கலை, நடுவில் காலேஜெலாம் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக நோ தான் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 to டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். அதனால் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா பிஎஸ்டியும் வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பாருங்கள் 1 to 10th வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்கூல் படிச்சிருந்தாலும் 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான பிஎஸ்டிஎம் ஆட் பண்ணுங்கள். ஸோ எந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி 11th 12th ஆட் பண்ணணும், யூஜி ஆட் பண்ணணும், 12th வந்து ஆட் பண்ணணும். ஸோ 1 to பிஜி டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க மட்டும் எஸ் கொடுத்து நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்துக்கோங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகே, இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து சைட் பண்ணலாம். சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்து பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டீச்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்றவங்க எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணலாம். ஸோ நோ சைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகலாம். ஏன்னா நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் மதிப்பெண் இருக்குதுங்க, ஏன்னா மதிப்பெண் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எந்தமான இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கெஸ்ட் லெக்சராக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணீங்க, டீச்சிங் லெவல் என்ன, யூஜியா பிஜியா, எந்த சப்ஜெக்ட்டுக்கு டீச்சிங் பண்ணீங்க, எத்தனை பீரியட் வந்து ஒர்க் பண்ணீங்க, நம்பர் ஆஃப் பீரியட் பேர் ஒர்க்கு, ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயரும் ஒர்க் பண்ணீங்க அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு எந்தெந்த காலேஜில் ஒர்க் பண்ணாலும் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து சைட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா வெயிட்டேஜ் மதிப்பெண் இருக்குங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக எக்ஸாம் பற்றி டீல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க, ஓன் டிஸ்ட்ரிக்ட் சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மீது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கிரிமினல் கேஸ் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை டிஆர்பிலேருந்து டிபேர் பண்ணியிருக்காங்களா, டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோ சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எந்தமான கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணணும், அதுக்கான என்ஓசி காப்பி வாங்கணும், அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க.
டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேண்ட் ஃபோட்டோ ஸோ 40 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி சூஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு பக்கத்தில் அப்லோடு காமிக்கும் கீழே அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபோட்டோ இந்த இடத்துல வியூ ஆகும். அப்போ தான் அப்லோட் பண்ணதா அர்த்தம். ஸோ அப்ளிகேண்ட் ஃபோட்டோ 40 கேபிக்குள்ளே. நெக்ஸ்ட்டு உங்கள் சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சிக்னேச்சர் போட்டு அதை அப்லோட் பண்ணணும் 40 கேபிக்குள்ளே. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க 500 கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, யூஜிக்கான டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, யூஜிக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட் ஓவரால் மார்க் ஷீட் அல்லது எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதேமாரி பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அல்லது ப்ரொஃபஷனல் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிஜி கன்சால்டேட் மார்க் ஷீட் அல்லது ஓவரால் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கான அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கடைசியாக நீங்கள் எந்த காலேஜில் படிச்சனோ அந்த காலேஜ்லேருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அல்லது டிசி ஏதாச்சும் ஒன்று வச்சா போதுமானது. டிசி இருக்குது அப்படின்னா டிசி அப்லோட் பண்ணுங்கள், இல்லாதவங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, சம்மந்தப்பட்ட கசட் ஆஃபீஸர் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ட்டை போயிட்டு அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. ஃபோட்டோ ஐடென்டி கார்டு அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்ல டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க, ஆதார் கார்டோ பேன் கார்டோ அது என்ன சப்மிட் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக 14 டாக்குமெண்ட் இதை தவிர்த்து பிஎஸ்டிஎம்னா அதுக்கான டாக்குமெண்ட், டிஃப்ரெண்ட் டெவல் பர்சனாக அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காக்கும். செக் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் காமிக்கும். செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 11 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 11 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே தெளிவாக 1 by 1 நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக ஐ கன்ஃபார்ம்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் செட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கான ஒரு ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அகைன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே செக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தால் இப்போயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கடைசியாக நீங்கள் எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அப்போ தான் எடிட் பண்ண முடியும். ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு திரும்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டை கொடுத்துட்டு பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். பேமெண்ட் கேட்வே கொடுத்துட்டு பேமெண்ட் டைப் வந்து ஆன்லைன் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா இந்த என்ன பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பே பண்ணுறதுக்கு ப்ரொசீட் டு பேன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணுறது அதாவது பேமெண்ட் பேஜ் திரும்ப ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த பேமெண்ட் மெத்தடில் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க திரும்ப அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் என்றைக்கு சொல்லியிருக்காலும் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் வெளியாகும். அந்த ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எங்கே லொக்கேஷன் போட்டிருக்காலும் அங்கே போயிட்டு எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.